Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறார், பேதைகள் நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எங்கே ஆபத்து இருக்கிறதோ, எந்த நபர்களிடத்தில் நாம் பழகும்போது நாம் ஆபத்தை சந்திக்க நேரிடுமோ அவர்களிடமிருந்து விலகி மறைந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நீதிமொழிகளே நமக்கு அநேக ஆலோசனைகளை நமக்கு விழிப்புணர்வாக கற்றுத்தருகிறார். சாமர்த்தியசாலி ஆபத்தை பார்த்து மறைந்து கொள்வான். அவனுக்கு எங்கே ஆபத்து வரும்னு தெரியும், யார் மூலிமா ஆபத்து வரும் தெரியும். அதனால் அவன் எச்சரிக்கையாக இருக்கிறான். ஆனால் அனுபவம் இல்லாதவனும் நேராக போய் எங்கே சிக்கி தவிக்கக்கூடாதோ, எங்கே மாட்டிக்கொள்ளக்கூடாதோ அங்கு மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு மிகவும் நீங்கள் சாமர்த்தியசாலியாக இருந்து ஆபத்திலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். எந்த நபர்களோடு பழகும்போது நமக்கு ஆபத்து நேரிடுகிறதோ அப்படிப்பட்ட நபர்களிடமும் நீங்கள் பழகாதீங்க. அப்படி பழகும்போது உங்களுக்கும் சுபாவம் என்ன பரவிவிடும்? சுயநலக்காரர்களாக, ஆணவம் பிடித்தவர்களாக, தற்பெருமை உள்ளவர்களாக. நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல அநேக கெட்ட சுபாவத்தை நாம் கடைப்பிடிப்பவர்களாக மாறிவிடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் உன்னதமானவர், பரிசுத்தமானவர். அவரை பின்பற்றுகிற நாமும் கூட மிகவும் நம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம யாரும் பரிசுத்தமாக இல்லைன்னு என்று சொல்லலை. யாரெல்லாம் அவரை நேசித்து பரிசுத்தவான்களாக இருக்கிறோமோ அவர்களை அந்த பரிசுத்த தன்மையிலேருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு மெயின்டைன் பண்ணணும், ஒரு என்ன சொல்கிறது, அது பராமரிக்க வேண்டும். நாம் உன்னதமாக வாழ்கிறோம், ஆனால் எந்த நேரத்திலும் கடவுளுடைய பிடிக்காத காரியங்களை நாம் செய்துவிடக்கூடாது என்று தான் ஆண்டவர் எச்சரிப்பு செய்கிறார். அநேக இளைஞர்களும் விவேகமாக இருப்பதற்கு, அவர்கள் தன்னுடைய உத்தமத்தை கடைபிடிப்பதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் விவேகமாக இருப்போம், ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுக்கு யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழக வேண்டாம் என்று நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா மனிதரையும் பார்க்கும் பொழுது நன்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய மனதோ மிகவும் நயவஞ்சகமாக உடையதாக இருக்கிறது ஆண்டவரே. அவர்களை யார் என்று நீர் எங்களுக்கு கண்ணில் காண்பித்து அப்பா பெரும் ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே தாங்குவதாக. சோத்துங்கத்தாவை, இன்றைக்கு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்துங்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.